என் ஹஸ்பண்ட் ஊருக்கு கிளம்பிட்டு இருந்தாங்க. அதனால அவங்களுக்கு பிடிச்சதெல்லாம் செஞ்சு குடுக்கலாம் அப்டின்ட்டு, அவங்களுக்கு பிடிச்ச தேங்காய் சட்னியும், சாம்பாரும் செஞ்சேங்க. அது கூட பார்த்தீங்கன்னா, நல்லா பஞ்சு போல இட்லி செஞ்சு சுட சுட தட்ல வச்சு 2 பேரும் தரையில உட்காந்து சாப்பிட்டோம். எப்பவுமே நம்ம தனியா சாப்பிடுறத விட, ஃபேமிலி கூட சேர்ந்து அதுவும் தரையில உட்காந்து சாப்பிடும் பொழுது, அவ்வளோ ஒரு திருப்தியா இருக்கும். அதுவும் பொறுமையா நம்ம என்ஜாய் பண்ணி சாப்பிட்டோம் அப்டின்னா, சாப்பாடுமே வந்துட்டு நமக்கு ரொம்பவே ஜீரணமாகும். அடுத்ததா மத்தியானம் அவங்களுக்கு வந்துட்டு சிக்கன் 65 வந்து ரொம்ப பிடிக்கும். அது வந்து கருவேப்பில ஃப்ளேவரோட செஞ்சா இன்னமுமே ரொம்ப பிடிக்கும். அதனால அவங்களுக்கு பிடிச்ச மாதிரி கருவேப்பில நெறையா போட்டு சிக்கன் 65 வந்து பொரிச்சு, அது கூட பார்த்தீங்கன்னா, காலையில இட்லிக்கு வச்சிருந்த முள்ளங்கி சாம்பாரே வந்து சாதத்துக்கும் நல்லாதாங்க இருந்தது. ஸோ, அதனால சாதமும் நல்லா சுட சுட போட்டு, அது கூட நல்லா பொடி பொடியா கட் பண்ண ஆனியன் வந்து அந்த சிக்கன் 65 மேல தூவி விட்டு நாங்க சாப்பிட்டோம். எப்பவுமே சிக்கன் 65 கூட ஆனியன் இந்த மாதிரி நல்ல பொடியா ஸ்லைஸ் பண்ணி, அது கூட சேர்த்து நீங்க சிக்கன் 65 சாப்பிட்டீங்க அப்டின்னா, அதோட டேஸ்ட் எக்ஸ்ட்ரீமா இருக்குங்க.